ஆல்ஃபீஸ் நம்ம போனோடைய கொஞ்சம் சொன்ன விஷயம்லாம் தப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, புரிஞ்சிச்சு. என்ன விஷயம்னா, நம்ம இந்த கடையுடைய அதாவது இன்றைக்கி கொஞ்சம் பொருள் கம்மியாக போட்டிருக்கேன், இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதான் மீன்ஸ் இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து போனது, அதனால் கொஞ்சம் பொருளை வாங்கி போடல. மற்றபடி நாளைக்கு வாங்கி போட்டுருவோம். என்ன விஷயம்னா, நாம் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுடைய எக்ஸுடைய ரிலேட்டிவ், அதாவது நம்ம கஸ்டமர், இங்கே வந்து பொருள் வாங்குகிற கஸ்டமர், அவங்களுடைய பேரனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன், அதுக்கு போயிருந்தோம். அப்போ எக்ஸ் வரலாம், அதனால் நம்ம எக்ஸுடைய இல்லை ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கு தப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, சாரி. இது எதையாக சொல்ல வரேன்னா, அங்கே போய்ட்டு அவளை பார்த்தேன், மனசு எல்லாம் நோவிச்சு, அவளை மிஸ் பண்ணதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஃபீல் பண்ணி எந்த வருத்தப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா போயிட்டா, அவளை முடிச்சு, அவள் வேலை துணிக்கு மனைவி ஆகிட்டா, அவளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, குழந்தை பார்த்துட்டா. ஆனால் இன்னமும் அதை நினச்சிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ நம்ம வாழ்க்கையை வந்து அதாவது வீணடிக்கக்கூடாது. அதே நினச்சி தான் வேறு பொண்ணை பார்க்க தோணாது, வேறு மனமும் தோணாது. ஏன்னா மனுஷனுடைய தெரியுது, புரியுது, அவங்க உயிருக்கு அவங்களுக்கு தான் நினைச்சோம், போயிட்டாரு. அது வந்து அவ்வளோதான், போனது முடிஞ்சது தான். 2 விஷயம் அவனை பிறகு நம்ம வந்து அவளை நினைக்கக்கூடாது. அவளை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபீலிங் இருந்துச்சு, அவ்வளோதான், அதோட எனக்கு முடிஞ்சிச்சு. என்னென்னா, வாழ்க்கையில் இதுவும் கடந்து போவோம். வாழ்க்கையில் இந்த ஒரு இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து கடந்து போகி தான் ஆகணும். வாழ்க்கையில் உலகத்துலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளும் நம்மகிட்ட நிலையானதாக இருக்காது, போயிடும் நம்மளை விட்டு. அது போனாலும் நமக்கு தாங்கக்கூடிய சக்தி வேணும். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் ஒரு தப்பாக அவசரமாக போடுறதுனால ஒரு தப்பாக இது ஆயிடுச்சு, சாரி. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் கடந்து போகும். இன்பமோ துன்பமோ நிலையானது, நம்ம வாழ்க்கையும் நிலையானது இல்லை. இது வேறு இன்ப துன்பம் நிலையானதா? அதனால் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டங்களுக்கு தான் செய்யும். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி போனோம்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கை மாற்றும். என்னடா இந்த வாழ்க்கை இதே நம்மளுக்கு மறுபடியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஆனால் இது நினச்சா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உறுதி வந்துச்சு, வாழ்க்கையில் எவ்வளோ தாங்க சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டேன், அந்த பர்சனலாக சொன்னேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி மன உறுதியோடு போராடினா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.